சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்வேதாவோட காலு சுளுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? அதனால அன்னபூர்ணி கூப்பிட்டு ஸ்வேதாவ அழைச்சுக்கிட்டு போயிட்டு காலுக்கு மசாஜ் பண்ணி விடு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. சிவாவும் பெரியம்மா சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஸ்வேதாவா கை தாங்கலா அழைச்சிக்கிட்டு போயிட்டு பெட்ல உட்கார வச்சு மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு சிந்து கோவப்பட்டு ஜன்னல் வழியா வந்து உசு உசுன்னு சிவாவை கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் சிவாவுக்கு ஏதோ சவுண்டு வருதுன்னு கேட்குது. ஆனால் சிந்து தான் கூப்பிடுறா அப்படிங்கிறதே தெரியவே இல்லை. ஏதோ மூஞ்சி ஒரு கத்துதாட்டுக்கு அப்படின்னு கமெண்ட் வேற அடிக்கிறாப்புல. இதை கேட்ட உடனே நம்ம சிந்துவுக்கு இன்னும் கோபம் தான் அதிகமாகுது. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு வெளியில் வந்தால் சிந்து கூப்பிட்டு சிவாவை திட்டுன்னு திட்டுறாங்க. நான் உன்னைய கூப்பிட்டா என்னைய மூஞ்சூர்னு திட்டுறியா அப்படின்னு சிந்து கோவப்படுறாங்க. ஸோ இது ஒரு ஃபன்னான விஷயமா மட்டும்தான் போணுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பைரவியோட அப்பா கோயிலில் ரொம்ப கவலையாக உட்காந்துருக்கிறாப்புல. அங்கே போய் ஆறுமுகம் மீட் பண்ணுறாப்புல. அப்போ ஆறுமுகம் சஞ்சய் பற்றின உண்மை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பைரவியோட அப்பா கிட்ட சொல்கிறாப்புல. பைரவியோட அப்பாவும் ஆரம்பத்தில் நம்பவே இல்லை. ஸோ இருந்தாலும் ஆறுமுகமே சொல்கிறாப்புல இல்லையா? ஸோ அதனால் அவர் நம்ப ஆரம்பிக்கிறாப்புல. இந்த பக்கம் இந்த மகா வந்து கேணியில் தண்ணி இறைச்சி துணி துவைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு ஸ்னேகா வந்து பார்த்துட்டு, நீங்கள் ஏன் இங்கே கஷ்டப்படுறீங்க? நீங்கள் பேசாமல் என் கூட எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. அந்த சிந்துவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு வீரவசனம்லாம் இந்த ஸ்னேகா பேசிக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் இந்த மகா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என்னடானா சிவாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற, ஆனால் அந்த அன்னபூர்ணி ஸ்வேதாவுக்கு தான் நான் சிவாவை கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே நேரத்தில் இந்த சிவா என்னடானா நான் சிந்துவோட தான் சேர்ந்து வாழுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மூணுல எது நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அன்னபூர்ணியை நம்ம பைரவி அந்த புதுசாக கரும்பு வச்சாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு அழைச்சிக்கிட்டு போய் காமிக்கிறாங்க. அப்போ கரும்பு வச்ச கரும்பு எல்லாம் நல்லாவே விளைஞ்சி இருக்கு. ஸோ உடனே நம்ம பைரவி நேராக ஆறுமுகத்தை பார்க்கத்தான் வராங்க. நீ சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நான் கரும்பு வச்சு முடிச்சிட்டேன், 6 மாதத்தில் அது விளைஞ்சிரும், நீ சொன்ன வாக்கை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.